வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? அந்த 2 தொகுதியுமே தர முடியாதா? கராராக சொன்ன திமுக சோகத்துடன் வெளியேறிய பிரேமலதாவா? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் அனைத்து தொகுதியிலும், அதாவது அனைத்து கட்சிகளும் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக கூட பார்க்கப்படும் சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில் தான் அதாவது திமுகவுடன் தனது கூட்டணி அறிவித்த தேமுதிகவிற்கு 10+1 என்ற அடிப்படையில் திமுக தலைமை அவர்கள் ஒதுக்கிய தொகுதி பங்கீடு என்பது உண்மையாகவே தேமுதிக மகிழ்ச்சியடையும் தொண்டர்களில் ஒரு மிகப்பெரிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்து தான் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை, அதாவது தேமுதிகவின் பொருளான எல்கே சுதீஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில்தான் மீதமுள்ள அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகள் எத்தனை சீட் என்பதை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2021 சட்டசபை தேர்தலில் 0.43% வாக்கு வங்கியில் தேமுதிக 10 தொகுதிகளை திமுக ஒதுக்கிய கூட்டணியில் உள்ள மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மு.க. ஸ்டாலின் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்பது இப்போது வரை யாருக்குமே தெரியவில்லையா. தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்கிற ஒரு பங்கீடு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் இன்று காலை அறிவாலயத்திற்கு தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அப்போது திமுக ஒதுக்கப்பட வேண்டிய அந்த 10 தொகுதிகளின் தொடர்பான பட்டியலை அவர் டி.ஆர். பாலுவிடம் அவர் கொடுத்துள்ளார். அப்போது அந்த பட்டியலில் உள்ள விருகம்பாக்கம், ரிஷவந்தம் ஆகிய 2 தொகுதியிலுமே திமுக கொடுக்க மறுத்துவிட்டதாக சொல்லப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2005 அதாவது விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் பொழுதே அந்த ரிஷவந்தம் விருதாளர் தொகுதி என்பது தேமுதிகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய சூழல் ஒரு காலத்தில் இருந்து வந்தது. அந்த வகையில்தான் இன்று, அதாவது அந்த 10 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியிலான அந்த ரிஷவந்தம் விருதாச்சலம் தொகுதியை தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக தலைமையிடம் வலியுறுத்தி கேட்டு வந்ததாகவும் கூறப்படும் செய்தியாக பார்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் பிரேமலதாவின் மகனான விஜயபிரபாகர் கூட போன முறை, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியை தள்ளினார். விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் நிலையை பிரேமலதா ரிஷவந்தம் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறார். மேலும் விருகம்பாக்கம் தொகுதியை, அதாவது பார்த்தசாரதி கேட்டு பெறவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஏனெனில்தான் இந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் சென்ற பார்த்தசாரதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த 2 தொகுதியிலும் தொடக்க திமுக மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறதா. அதாவது அந்த 2 தொகுதிகளை தேமுதிக கேட்ட பின்னர் கூட திமுக தலைமை அந்த 2 தொகுதிகளை கொடுக்க மறுத்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. இதை அடுத்துதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சோகமாக திரும்பிச் சென்றதாகவும் திமுக தலைமையகம் வெளியிட்டிருக்க செய்திதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.